செல்வி மோகன் டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். உலகையே உலுக்கிய அகமதாபாத் விமான விபத்து, மீட்கப்பட்ட 100 பவுன் தங்க நகைகள், நடந்தது என்ன? இதை பற்றிய கூடுதல் விவரங்களை தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க. அதாவது அகமதாபாத் விமான விபத்து நிகழ்ந்த இடத்துல இடிபாடுகளுக்கு இடையில் மீட்கப்பட்ட 100 பவுனுக்கு மேற்பட்ட தங்க நகைகள், சேதமடையாத ஒரு பகவத்கீதை புத்தகம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை போலீசாரிடம் மீட்பு படையினர் ஒப்படைச்சிருக்காங்க. குஜராத்தின் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து லண்டனுக்கு 230 பயணிகள் மற்றும் 12 ஊழியர்களுடன் கடந்த ஜூன் 12ஆம் தேதி பிற்பகல் 1:39 மணிக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா நிறுவனத்தின் போயிங் 787 ட்ரீம்லைனர் ரக விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மேக்னின் நகரில் உள்ள மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டிடங்களின் மீது 650 அடி உயரத்திலிருந்து கீழே விழுந்து வெடித்து சிதறியது. இந்த விபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பயணி தவிர விமானத்தில் இருந்த 241 பேரும், விமானம் விழுந்த இடத்துல இருந்த மருத்துவ மாணவர்கள் உட்பட 29 பேரும் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தாங்க. விபத்தில் உயிரிழந்தவர்களில் இதுவரைக்கும் 162 பேரின் உடல்கள் மரபணு சோதனை மூலம் அடையாளம் காணப்பட்டிருக்கு. குஜராத் உட்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த இவர்களில் 120 பேரின் உடல்கள் அவங்களோட குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. உடல்களை அடையாளம் காணும் பணிகள் புதன்கிழமை, அதாவது ஜூன் 18 இன்று காலையுடன் நிறைவடையும் அப்படின்னு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவம் தொடர்பாக தேசிய புலனாய்வு முகாமை, விமான போக்குவரத்து துறையின் விமான போக்குவரத்து விசாரணை பிரிவு உட்பட பல்வேறு முகாம்கள் விசாரணை மேற்கொண்டு வருது. என்ஜின்கள் செயலிழப்பால விபத்து நேரிட்டதா அல்லது பறவைகள் கூட்டமாக மோதியதால ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்குமா அப்படின்னு பல்வேறு கோணங்கள்ல விசாரணை நடைபெற்று வருது. இதனிடையே பார்த்தீங்கன்னா விபத்து நடந்த இடத்தை முதலில் அடைந்தவர்கள் அருகில் உள்ள பகுதியைச் சேர்ந்தவர்கள். அதன் பின்புதான் அருகில் இருந்த 56 வயதான ராஜு படேல் என்ற ஒரு கட்டுமான தொழிலதிபர் 3 நிமிடங்கள்ல தனது குழுவினருடன் சம்பவ இடத்தை அடைந்து மீட்பு நடவடிக்கையில ஈடுபட்டிருக்கிறாரு. இது குறித்து அவர் பேசும்போது, விபத்து நடந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அனல் ரொம்பவே கடுமையாக இருந்தது. முதல் 13 முதல் 20 நிமிடங்கள் வரை பக்கத்தில் கூட எங்களால் போக முடியலை அப்படின்னும், சுற்றிலும் தீ ரொம்பவே பலமாக எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. தீயணைப்பு படையின் முதல் குழுவினர், ஆம்புலன்ஸுகள் சம்பவ இடத்திற்கு வந்ததும் தான் நாங்கள் மீட்பு நடவடிக்கையில் இறங்கணும் அப்படின்னும், தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சர்கள் ஏதும் இல்லாததுனால இறந்தவர்களின் உடல்களையும் காயமடைந்தவர்களை மீட்பதற்கு உள்ளூர் மக்களின் சேலைகள் மற்றும் படுக்கை விரிப்புகளையும் பயன்படுத்தினோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. படேல் குழுவினரை இரவு 9 மணி வரைக்கும் சம்பவ இடத்துல மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கு அதிகாரிகள் அனுமதிச்சிருக்காங்க. இதற்கிடையில பார்த்தீங்கன்னா அவசர சேவைகள் பிரிவினர் அந்த பகுதியை தங்கள் பொறுப்பில் எடுத்துக்கொண்ட பின்பு படேல் குழுவினர் அடுத்த நடவடிக்கையில ஈடுபட்டிருக்காங்க. அதாவது பயணிகளின் உடைமைகளும் விமான பாகங்களும் சிதறி கிடந்த அந்த கருகிய நிலத்துல விலை உயர்ந்த பொருட்களை தேடும் பணியில படேல் குழுவினர் ஈடுபட்டிருக்காங்க. விபத்து நடந்த இடத்துல இருந்து இடிபாடுகளுக்கு இடையே பயணிகளின் உடைமைகளும் விமான பாகங்களும் சிதறி கிடந்த விலை உயர்ந்த பொருட்களை தேடும் பணியிலும் மீட்பு குழுவினர் ஈடுபட்டிருக்காங்க. விபத்து நடந்த இடத்துல இருந்து இடிபாடுகளுக்கு இடையே பயணிகளின் உடைமைகளும் விமான பாகங்களும் சிதறி கிடந்த விலை உயர்ந்த பொருட்களை தேடும் பணியிலும் மீட்பு குழுவினர் ஈடுபட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 800 கிராமுக்கு மேற்பட்ட 100 பவுன் தங்க நகைகள், ரூபாய் 80,000 பணம், பாஸ்போர்ட்டுகள், ஒரு பகவத்கீதை புத்தகம் போன்ற பொருட்களை மீட்டிருக்காங்க. மீட்கப்பட்ட அனைத்து பொருட்களையும் பதிவு போலீசாரிடம் ஒப்படைச்சிருக்காங்க மீட்பு குழுவினர். இதையடுத்து இடிபாடுகளுக்கு இடையே மீட்கப்பட்ட அனைத்து உடைமைகளும் ஆவணப்படுத்தப்பட்டு வருவதாகவும், அவை பாதிக்கப்பட்டவர்களின் நெருங்கிய உறவினர்களிடம் விரைவில் ஒப்படைக்கப்படும் அப்படின்னு மத்திய உள்துறை இணையமைச்சர் ஹர்ஷ் சங்கவி கூறியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது செல்வி மோகன். நன்றி, வணக்கம்.